Hi friends, good morning. Hi students, good morning. இன்னைக்கு தேவ் கிளாஸ்ல நம்ம பில்லோ செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி ஏஜேபி டைலரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம கியூட்டான ஒரு பில்லோ ரெடி பண்ண போறோம். இங்க பாருங்க. ரவுண்ட் பில்லோ. பாருங்க. ரவுண்டு பில்லோ, அதாவது இந்த பில்லோவை சோஃபாவில் நம்ம வச்சுக்கலாம், தூங்கும்போது ஜாலியாக அப்படியே கட்டி பிடிச்சிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தால் நம்ம கிஃப்ட்டு பண்ணலாம், வீட்டில் செஞ்சு இன்னும் குட்டியோண்டாவும் செய்யலாம், பெருசாகவும் செய்யலாம். இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி துணி வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு அது பிடிக்கல, ப்ளெயினாக இருந்தால் நீட்டாக இருக்குன்ட்டு இப்படியே விட்டுருக்கேன். இப்போ இந்த பில்லோ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன துணி கட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள், நேர் பீஸு எடுத்துருக்கோம். பாருங்கள் 2 பீஸு பில்லோ பாருங்க ரவுண்டு பீஸு கட் பண்ணியிருக்கோம். இது மெத்தனை இருக்கிறதுனால இன்னும் 2 பீஸு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பீஸை கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு 6 இன்ச்சு ஓட்டை விட்டுட்டு ஃபுல்லாக அழகாக ரவுண்டாக இப்படி தைச்சிடணும். தைச்சிட்டு இன்வைட் பண்ணால் இது உள்வரையும் இப்படி செஞ்சுக்கணும், வெளிவரையும் இப்படி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீலுக்கு இந்த பாருங்கள் துணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த துணிக்கு தான் இப்போ நம்ம இதில் எடுத்துருக்கோம் ரவுண்டு பில்லோவுக்கு. இங்கே பாருங்கள், 1 பீஸு, 2 பீஸு, 3 பீஸு, இதில் ஒன்று இருக்குது, 4 பீஸ் எடுத்துருக்கோம். பீஸு இப்போ நம்ம இதை தைச்சி ரெடி பண்ணி போகிறோம். வாங்க மிஷினுக்கு போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இந்த ரவுண்டு பீஸு இப்போ மிஷினில் தைக்க போகிறோம். மிஷின் இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. மிஷினில் தைக்க போகிறோம். பாருங்கள், மிஷினில் இப்போ இந்த ரவுண்டு பீஸ் வச்சு நம்ம ரெடியாக தைக்க போகிறோம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு பீஸ் தான் மிஷினில் வச்சு இந்த ரவுண்டு பீஸை இப்போ அழகாக தைச்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே பாருங்கள், இந்த ரவுண்டு பில்லோ பாருங்கள் அழகாக இருக்கா? இல்லை எப்படி இருக்குது ரவுண்டு பில்லோ? இந்த மாதிரி ரவுண்டாக பில்லோ தைச்சா சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் 2 சைடு ஒயிட்டு, ஒரு 2 சைடு அரக்கு கலர் போட்டிருக்கோம். நல்லா இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி ரவுண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கா ரவுண்டு பில்லோ? இது மாதிரி இப்போ தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறோன்னு நீங்கள் கவனமாக பாருங்கள். இங்கே பாருங்கள், பில்லோ ரவுண்டு பீஸு தையல் போட போகிறோம். மொத்தம் 4 பீஸு சும்மா ஒரு தையல் போட்டிருக்கோம், அதில் இன்னொரு தையல் போட போகிறோம். இங்கே பாருங்கள், ரஃப் அடிச்சுட்டு இந்த மாதிரி அழகாக சுற்றிலும் ரவுண்டு பில்லோ எல்லாருக்குமே இந்த பில்லோவை நம்ம யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைகளுக்கும் சரி, நமக்கும் சரி, பிறந்த குழந்தைக்கும் சரி, சோஃபாவில் வைக்கிறதுக்கு, பெட்ரூமில் போடுறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்போ இது 2 கலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்வைட் பண்ணால் நல்ல கலரும் வரும், இன்னொரு கலரும் வரும். இது கிராஸாக இருக்குது, கொஞ்சம் அகலமாக வருது. ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கட் பண்ணி ஆன் பண்ணி, ஏன்னா நூல் போக்கணும். நல்லா வருதா தெளிவா? உட்காந்துக்கிறேன், ஏன்டா அதை எங்கே நவுத்தி போட்டுக்க வேணாம், ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போ. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ என்னடான்னா 2 in 1 2 கலரில் கூட நம்ம பெரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி பெரட்டினா இந்த கலர் வரும், இப்படி பெரட்டினா கிரீன் கலர் வரும். பில்லோ அடிக்கடி நம்ம 2 கலர் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பெரட்டியாச்சு.
இது வந்து தலகாணி உள்ள தூக்கிற உரை. ரவுண்டு பில்லோ, சாதா பில்லோ. இப்போ இது ஃபுல்லாக அந்த ஃப்ளீட் வச்சுட்டோம்னா ஃப்ளீட்டு தலகாணி. ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இந்த பீஸை இப்படி உள்ளே தள்ளிடணும். தள்ளிட்டு பாருங்க, படிமானத்தை அந்த இடத்துல போடணும். அப்படி ஃபினிஷ் பண்ணி அடிக்கலாம். அப்படி ஓரத்தை வரணும் அழகா உங்களுக்கு. அப்படி கை பண்ணணுங்க. ரவுண்டு பீஸ், ரவுண்டு தலகாணி. இது உள்ளே தைக்கிறது, மேலே தைக்கிறது வேறு மாடல். இதையே வெளி மாடலாக நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். இதே வெளி மாடலாகவும் வச்சுக்கலாம். வெறும் ஃப்ளீட் இல்லாத ரவுண்டு நம்ம இஷ்டம்தான். பாருங்க, இந்த இருக்கு பாருங்க ஓட்டை. கரெக்டாக அழகாக அப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு பண்ணி அழகாக ரவுண்டு வந்தோடனே நம்ம தையல் போட வேண்டியதான். ரவுண்டு வந்தோம், ரவுண்டு வந்துடுச்சா? இதை வந்து நம்ம பஞ்சு வச்ச பிறகு கையில் தைச்சிக்கணும், இல்லைன்னா மிஷினில் கூட தைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரவுண்டு பில்லோ உள் உரையை தான் தைக்கணும். இது வெளி உரையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது பாருங்கள், ரஃப் அடிச்சிடணும். ரெடி பாருங்க. ஓட்டை கட் பண்ணிடும்போது ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே கீழே ஜாயிண்ட் பீஸு, ஆனால் குறுக்க நான் தான் வச்சாங்க இல்லையா? பாருங்கள், இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் நம்ம நேராக ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு முடிக்க முடியாடா உனக்கும்? மிஷின் மிதிக்க முடியாது. யாருக்கு? அப்படிலாம் இல்லைக்கா. சரி, இணைச்சிட்டு தரேன். ஓரம் அடிச்சிடுறீங்களா? கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓரம் ஃபுல்லாக அடிச்சோன்னா அப்புறம் கிரில் வைக்கணும் எடுத்துக்கலாம். பீஸ் இணைக்கிறது மட்டும் போடிட்டு இருக்கு. நீளமான பீஸு. அவ்வளோதான்டா. சரி, அவ்வளோதான். மொத்தம் 4 பீஸு சூப்பராக வரப்போகுது. உங்களுக்கு இதுக்கு கணக்கு சொல்கிறேன், எவ்வளோ துணி எடுக்கணும்னு. அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டோமா? அது கொஞ்சம் கட் பண்ணிட்டு டேப் கொடுமா. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதோட சுத்தளவை அளந்துக்கணும். இங்கே பாருங்கள், சுருக்கம் வைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும் அப்படின்னு சுத்தளவை அப்படி கரெக்டாக அளந்துக்கணும். இப்போ 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 50 சுத்தளவு இருக்குன்னா இதுக்கு ப்ரீல் பீஸ் வந்து 150 வேணும். 2 மடங்கு அதிகமாக வேணும். சரியா? இப்போ இந்த பீஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம். 2 மடங்கு இல்லை, 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வேணும். பாருங்க, அளக்குறேன். 50 எடுத்துட்டோமா? 50 எடுத்துட்டோம். பாருங்க, 3 மடங்கு துணி இருக்குது. இங்கே பாருங்கள், 150 இருக்குது. இது
இப்போ இதை என்ன பண்ணணும்னா அழகாக ஒரு சைடு பிசுறு அடிச்சிடணும். நல்லா பெரிய தையல் வச்சு இது பாருங்கள், இப்படி ஓரம் அடிச்சிடணும். சுருக்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓரம் அடிச்சுட்டு தான் நம்ம ஃப்ரீயில் வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள், ஓரம் அடிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த பீஸ் அழகாக உருட்டி தைக்கிறாங்க. உருட்டி தைச்ச பிறகு தான் நமக்கு இதை ஃப்ரீயில் வைக்க வேலையே. நீங்கள் இப்படி எடுத்தால் தான் இந்த ஃப்ரீயில் வைக்கிறது அழகாக வரும். சரியா? இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கணும், மேலேருந்து எடுக்கக்கூடாது. அழகாக இந்த கீழே வரலையும். ஸ்டூடெண்ட்ஸ் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ 10 மினிட்ஸ் ஆச்சு, அதனால் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே.